நிறைய நேரம் சரியான ஒரு செயலை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியும், ஓ இது கரெக்டாக தான் இருந்திருக்கு, நம்ம தான் தப்பா நினச்சிக்கிட்டோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு கதையை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுவும் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். ஸோ எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி எழுதலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஒரு ஆற்றங்கரையில் 2 பெரிய மரங்கள் இருந்தன. இந்த சென்டென்ஸை எப்படி எழுதணும்? ஆற்றங்கரை அப்படின்னா ரிவர் பேங்க். ஓகேவா? ரிவர் அப்படிங்கிறது ஆறு, ஆறோட கரை, அந்த கரை ஓரத்தில் உள்ளது, அதுதான் பேங்க், BANK. அப்போ ஒரு அப்படிங்கிறது மென்ஷன் பண்றதுக்காக ஏ எழுதலாம், ஏ ரிவர் பேங்க். ஆற்றங்கரையில் அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த இல் அதை மென்ஷன் பண்றதுக்கு தான் இங்க ON ஆன் போடுறோம். ஆன் ஏ ரிவர் பேங்க். ஓகேவா? சரி, அடுத்தது இருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதை குறிக்கிறதுக்கு தான் தேர் வேர் அப்படின்னு போடுறோம். இப்போ இருந்தது ஒன்னே ஒன்று இருக்குன்னா தேர் வாஸ் அப்படின்னு போடணும். ஓகேவா? இங்கே 2 இருக்கிறதுனால தேர் வேர். 2 பெரிய மரங்கள். 2 அப்படின்னா என்னது? 2. பெரிய மரங்கள்னா பிக் ட்ரீஸ். அந்த வழியாக வந்த ஒரு சிட்டுக்குருவி முதல் மரத்திடம் கேட்டது. ஓகே, இதை எப்படி எழுதணும்? அந்த வழியாக வந்த ஒரு சிட்டுக்குருவி, இதுல நம்ம இந்த ஒரு சிட்டுக்குருவியை எடுத்துக்கிடணும். ஓகேவா? அப்போ எ ஸ்பேரோ, சிட்டுக்குருவினா ஸ்பேரோ. ஓகே, இப்போ அந்த வழியாக வந்த, இதுக்கு ஜஸ்ட் என்ன எழுதிடலாம்னா பாசிங் பை, அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிடலாம். பாசிங் பைனா அந்த வழியாக வர்றது, அந்த ஒரு இடத்த நம்ம கடந்து போகிறது தான் பாசிங் பை. இது ஃப்ரேசல் வேர்ப். இதுக்கு முன்னால் ஒரு கிராமர் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ எ ஸ்பேரோ பாசிங் பை, அவ்வளோதான், அந்த வழியாக வந்த ஒரு சிட்டுக்குருவி, முடிஞ்சுது. முதல் மரத்திடம் கேட்டது அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இந்த கேட்டது அப்படிங்கிறது தான் ஆஸ்ட் அப்படின்னு போடுறோம். ஆஸ்க்னா கேட்கறது. ஸோ கேட்டது அப்படிங்கிறதுனால பாஸ்ட் டென்ஸ்ல ஆஸ்ட். த ஃபர்ஸ்ட் ட்ரீ, முதல் மரம் அப்படின்னு இருக்குல்ல, முதல் மரத்துக்கிட்ட தானே கேட்குது, அதனால த ஃபர்ஸ்ட் ட்ரீ. இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு இதுக்கு முன்னாடிலாம் நம்ம த அப்படிங்கிற ஆர்டிகிள் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ என்ன கேட்குது பாருங்க அந்த சிட்டுக்குருவி. மழைக்காலம் தொடங்க இருப்பதால் நானும் எனது குஞ்சுகளும் கூடு கட்டி இங்கே வசிக்க அனுமதிப்பாயா அப்படின்னு கேட்குது. ஸோ அதை எப்படி எழுதலாம்? மழைக்காலம் தொடங்க இருப்பதால். மழைக்காலம்னா என்னது? ரெய்னி சீசன். ஸோ இந்த மாதிரி சீசன்ஸ் நேம்க்கு முன்னாடியும் நம்ம த தான் யூஸ் பண்ணணும். த சம்மர், த வின்டர், அந்த மாதிரி. ஸோ த ரெய்னி சீசன் இஸ் அபவுட் டு பிகின், தொடங்க இருப்பதால். தொடங்குறதுனா என்னது? பிகின். தொடங்க இருப்பதால் அப்படின்னு சொல்றதுனால இனிமே தான் அது தொடங்க போகுது. அதை தான் எப்படி சொல்றோம்னா இஸ் அபவுட் டு பிகின். அப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸ் தானே. ஸோ இஸ் அபவுட் டு பிகின் போட்டோமா? அடுத்தது, நானும் எனது குஞ்சுகளும் கூடு கட்டி இங்கே வசிக்க அனுமதிப்பாயா. அப்போ அனுமதிப்பாயா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். வில் யூ அலோவ் மீ. அலோவ் அப்படின்னா என்னது? அனுமதிக்கிறது. அப்போ வில் யூ அலோவ் மீனா நீ அனுமதிப்பியா அப்படின்னு கேட்கறது. டு எதுக்காக? டு பில்ட் எ நெஸ்ட், கூடு கட்டி, அதுதான் பில்ட் எ நெஸ்ட். அண்ட் லிவ் ஹியர், இங்கே வசிக்க அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் லிவ் ஹியர். லிவ் ஹியர்னா இங்கே வசிக்கிறதுக்கு. வித் மை லிட்டில் ஒன்ஸ், குஞ்சுகளுடன் அப்படின்னு இருக்குல்ல, எனது குஞ்சுகளுடன். ஸோ எனது அப்படிங்கிறது வித் மை, அந்த உடன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இங்கே வித் யூஸ் பண்ணுறோம். மை லிட்டில் ஒன்ஸ் அப்படின்னா அந்த பறவையோட குஞ்சுகள். ஆனால் அந்த மரம் மறுத்து விட்டது. இதை எப்படி எழுதணும்? ஆனால் அப்படின்னாலே பட், அந்த மரம் அப்படின்னா தட் ட்ரீ. தட் அப்படிங்கிறது என்னது? அந்த. திஸ் அப்படின்னா இந்த. மரம் அப்படிங்கிறது ட்ரீ. மறுத்து விட்டது. மறுத்து விட்டது அப்படிங்கிறதோட வேர்டு ரெஃப்யூஸ். ரெஃப்யூஸ்னா மறுக்கிறது. ஸோ மறுத்து விட்டதுங்கிறது பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால நம்ம ரெஃப்யூஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், நீங்கள் அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அந்த மரம் ஏற்றுக்கொண்டது. அந்த மரம் ஏற்றுக்கொண்டது, இதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. சோகத்துடன் அந்த சிட்டுக்குருவி 2வது மரத்திடம் அனுமதி கேட்டது. ஏன்னா இருக்கிறதே 2 மரம் தான், மரம் அனுமதி கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக 2வது மரத்திட்ட போய் கேட்போம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த குருவி போய் கேட்குது. ஸோ இது எப்படி நம்ம இங்கிலீஷில் எழுதணும்? சோகத்துடன். சோகம் அப்படின்னா சேட். ஸோ சோகத்தோடு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு LY சேர்த்துக்கிடுறோம். சேட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், அந்த அட்ஜெக்டிவ் கூட LY சேர்த்து இதை அட்வர்பாக மாற்றிடுறோம். ஓகேவா? சேட்லி அந்த சிட்டுக்குருவி. ஸோ தட் ஸ்பேரோ. அப்போ இந்த சிட்டுக்குருவினா என்ன வரும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா?
ஸோ 2 கொஷின்ஸ் இவ்வளோ நேரத்துக்குள்ளே கொடுத்துருக்கேன். 2க்கும் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். 2வது மரத்திடம் அனுமதி கேட்டது. அப்போ கேட்டது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஆஸ்ட், ASKED, ஆஸ்ட். ஸோ 2வது மரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் வரும்போது நம்ம த யூஸ் பண்ணணும். ஸோ த செகண்ட் ட்ரீ ஃபார் பெர்மிஷன், அனுமதின்னு இருக்கா, ஸோ அதுக்கு தான் அனுமதிக்காக கேட்குது, அதனால ஃபார் பெர்மிஷன். சிட்டுக்குருவி குடும்பத்துடன் தங்கிக் கொள்ள 2வது மரம் அனுமதித்தது. ஓகே, மரம் தான் அனுமதிக்கல, சரி நானாவது உனக்கு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு 2வது மரம் அனுமதி கொடுத்துட்டு. இதை எப்படி எழுதலாம்? த செகண்ட் ட்ரீ, 2வது மரம்னு இருக்குல்ல, அதுதான் த செகண்ட் ட்ரீ அலௌடு த ஸ்பேரோ, அனுமதித்தது அப்படிங்கிறது தான் அலௌடு. அலௌ அப்படின்னு அனுமதிக்கிறது. ஸோ இடி வந்து பாஸ்ட் டென்ஸ்னால சேர்த்துருக்கோம். சிட்டுக்குருவியை குடும்பத்தோட தங்கிக்கிட்டதுக்கு அனுமதிச்சிருக்கு, அதனால த ஸ்பேரோ எதுக்காக? டு ஸ்டே வித் இட்ஸ் ஃபேமிலி. ஸ்டேனா தங்கிக்கிடுறதுக்கு, குடும்பத்துடன் அப்படிங்கிறதுல அந்த உடன் அப்படின்னு முடியுது பார்த்தீங்களா, அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான், அதாவது குடும்பத்தோடு, குடும்பத்துடன், இதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் வித் அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் ஃபேமிலி, இட்ஸ் ஃபேமிலினா அதோட குடும்பத்தோட. ஓகேவா? குருவி கூடு கட்டி சந்தோஷமாக வசித்தது. சிட்டுக்குருவி குருவி எல்லாமே ஒன்று தான். ஸோ குருவி என்ன பண்ணுது? கூடு கட்டி சந்தோஷமாக வசிக்குது. வசிக்குதுன்னா லிவ்டு. அதனால இங்கே என்ன எழுதுறோம்? குருவிங்கிறது த ஸ்பேரோ, கூடு கட்டி, ஸோ பில்ட் நெஸ்ட். கூடு அப்படிங்கிறது நெஸ்ட்டு, கட்டுறது. இப்போ கட்டுறதுனா பில்டு, BUILD. ஸோ கட்டி அப்படின்னா முடிஞ்சிட்டு, அதனால இங்கே BUILT போட்டிருக்கோம். சந்தோஷமாக வசித்தது. அப்போ வசித்ததுன்னா என்னது? லிவ்ட். எப்படி வசிக்குது? சந்தோஷமா, அதனால ஹாப்பிலி. ஓகேவா? திடீரென ஒரு நாள் பலத்த மழை பெய்து ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டது. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிட்டு? ரொம்ப பயங்கரமா மழை பெஞ்சு வெள்ளம் வந்துட்டு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றோம்? அப்போ திடீரென அப்படிங்கறத எப்படி எழுதலாம்? சடன்லி. ஒரு நாள் அப்படின்னா ஒன் டே. பலத்த மழை பெய்து, அதை எப்படி எழுதணும்னா இட் ரெயின்ட் ஹெவிலி. ரெயின்ட் அப்படிங்கிறது பெஞ்சுது அப்படின்னு அர்த்தம். ஸோ பாஸ்ட் டென்ஸ். எப்படி பெஞ்சிருக்கு? பலத்த மழையில, அதை மென்ஷன் பண்றதுக்காக ஹெவிலி அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றோம். ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டது. அப்ப இது எப்படி எழுதலாம்? ஆண்ட்னா இதுவும் நடந்துச்சு இதுவும் நடந்துச்சு அப்படிங்கிறத குறிக்கிறது தான் ஆண்ட் யூஸ் பண்றோம். மற்றும் அப்படிங்கிற பொருள்ல வரும். ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டதுன்னா, ஆறு அப்படிங்கிறது என்னது? ரிவர். ஸோ இந்த மாதிரி ரிவர், சி, கடல், ஓஷன், பெருங்கடல், இந்த மாதிரி வரும்போது நம்ம த அப்படிங்கிற ஆர்டிகிள் தான் யூஸ் பண்ணணும். த ரிவர் ஃப்ளட்டட், வெள்ளம் ஏற்பட்டது. வெள்ளம் அப்படின்னா ஃப்ளட். ஸோ வெள்ளம் வந்துச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக ஃப்ளட்டட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ திடீரென அப்படின்னாலே சடன்லி, அதுதான் வேர்ட். ஓகேவா? சடன்லி ஒன் டே இட் ரெயின்ட் ஹெவிலி அண்ட் த ரிவர் ஃப்ளட்டட். ஸோ இப்போ வெள்ளம் வந்தோடனே என்ன ஆகுது? வெள்ளம் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் அடித்து இழுத்துட்டு போகும், அப்படி தானே? அதே மாதிரி முதல் மரம் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டது. ஸோ இதை எப்படி எழுதலாம்? முதல் மரம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரீ. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்லாம் வரும்போது முன்னால் என்ன போடணும்? த அப்படிங்கிற ஆர்டிகிள் போடணும். த ஃபர்ஸ்ட் ட்ரீ செல்லப்பட்டது அப்படின்னு இருக்கா, அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் வாஸ் அப்படிங்கிற வெர்பை யூஸ் பண்ணுறோம், பாஸ்ட் டென்ஸ். இப்போ அடித்து செல்லப்பட்டது, அதுக்காக ஸ்வெப்ட் அவே அப்படின்னு போடுறோம். ஸ்வெப்ட் அவேனா அடிச்சு இழுத்துட்டு போறது, அதுதான் ஸ்வெப்ட் அவே பை த ஃப்ளட். இந்த வெள்ளத்தால் அப்படின்றதுல, வெள்ளம்னா ஃப்ளட்டு, ஆல் அப்படின்னு முடியுதுல்ல, வெள்ளத்தால், அந்த ஆலை மென்ஷன் பண்றது தான் பை. எதால அடிச்சுட்டு போகுது? பை. அப்போ பை த ஃப்ளட். புரிஞ்சுதா? த ஃபர்ஸ்ட் ட்ரீ வாஸ் ஸ்வெப்ட் அவே பை த ஃப்ளட். அதை கண்டதும் குருவி சிரித்து கொண்டே சொன்னது. ஏன் இது சிரிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சா கெஸ் பண்ணுங்க, கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை கண்டதும், அப்போ சீயிங் தட், தட் அப்படிங்கிறது அது, சீயிங்னா பார்க்கிறது. ஸோ சீயிங் தட் குருவி, த ஸ்பேரோ, சிரித்து கொண்டே சொன்னது. அப்போ சிரிக்கிறது என்னது? லாஃப்ட். லாஃப்ட் அண்ட் செட். சொன்னது அப்படின்னா செட். ஏன் இங்க செட் போடுறோம், சே போடாம? பிகாஸ் இது பாஸ்ட் டென்ஸ், அதனால செட். எனக்கு அங்கே வசிக்க இடமில்லை என்று நீ சொன்னாய். இதை எப்படி எழுதலாம்? ஸோ நீ சொன்னாய் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். யூ டோல்டு மீ. யூ அப்படின்னா நீ, டோல்டு மீனா என்கிட்ட சொன்னா. என்ன சொல்லியிருக்கா? என்று அப்படின்னு வருதா, அந்த என்று அப்படிங்கிறத மென்ஷன் பண்றது தான் நம்ம தட் யூஸ் பண்றோம். யூ டோல்டு மீ தட் எனக்கு அங்கே இடமில்லை. அது எப்படி எழுதலாம்? தேர் இஸ். தேர்னா அங்கே, இஸ் நோ பிளேஸ் ஃபார் மீ. ஃபார் மீ அப்படிங்கிறது எனக்கு, நோ பிளேஸ்னா இடம் இல்லை. எதுக்கு இடம் இல்லை?
வசிக்க, எனக்கு வசிக்க அப்படின்னு இருக்குல்ல, அந்த வசிக்கங்கிறத இங்க கொண்டுட்டு வரோம். டு லிவ். அதனால்தான் இப்போது நீ தண்ணீரில் அடித்து செல்லப்படுகிறாய். அதனால்தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரே வேர்ட் தட்ஸ் வை. ஓகேவா? தட் இஸ் வை அப்படின்னு வரும். தட்ஸ் வை அப்படின்னு எழுதிக்கிடணும். ஸோ நீ அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் யூ. யூ ஆர் இப்போது. ஸோ அதை எப்படி எழுதலாம்? நவ் தண்ணீரில் அடித்து செல்லப்படுகிறாய். ஸோ அடித்து செல்லப்படுகிறாய் அப்படிங்கிறத பீயிங் கேரிட் அவே அப்படின்னு போடுறோம். பீயிங் அப்படிங்கிறது இங்கே எதுக்காக வருதுன்னா, அந்த ப்ராசஸ் வந்து அப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ அது தண்ணியில் அடிச்சுட்டு போகும்போது தான் அந்த குருவி வந்து அப்படி சொல்லுது, இப்போ நீ தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்க, உன்னை வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதனால இதை நம்ம பீயிங் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்றோம். பீயிங் கேரிட் அவே. ஸோ எதுல? தண்ணீரில். அந்த இல் அப்படின்னு முடியுதுல, ரில்னு, அதை மென்ஷன் பண்றது தான் இன். இன் த தண்ணீர்னா வாட்டர். முடிஞ்சுதா? ஸோ இது உங்களுக்கு புரியுதா? தட்ஸ் வை யூ ஆர் நவ் பீயிங் கேரிட் அவே இன் த வாட்டர். இந்த குருவி இப்படி சிரிச்சுக்கிட்டே சொன்னதை பார்த்து அந்த மரம் சொல்லுது, அதற்கு மரம் கூறியது. என்ன சொல்லுது பாருங்க, எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் வலுவிழந்து விட்டேன். ஸோ அதற்கு மரம் அப்படின்னு இருக்கலாம். அதற்கு அப்படின்னா ஃபார் தட். ஃபார் தட். ஓகேவா? மரம் த ட்ரீ கூறியது. அதை எப்படி எழுதணும்? செட். எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே அப்படின்னா ஆல்ரெடி. ஸோ எனக்குங்கிறது ஐ. ஐ ஆல்ரெடி. தெரியும் அப்படிங்கிறது நோ. KNOW. அது நோ அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஐ ஆல்ரெடி நோ நான் வலுவிழந்து விட்டேன். அப்போ வலுவிழந்து விட்டேன்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் ஆயிட்டேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லுது. அப்போ அதை எப்படி எழுதணும்? நான் அப்படிங்கிறது ஐ ஹாவ் பிகம் வீக். அப்படியும் இந்த மழைக்கு என்னால் தாக்குப்பிடிக்க முடியாது. ஸோ என்னால் தாக்குப்பிடிக்க முடியாது, அதை எப்படி எழுதணும்னா ஐ ஓன்ட் பி ஏபிள் டு வித்ஸ்டாண்ட். வித்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தாக்குப்பிடிக்கிறது. அப்போ ஓன்ட் பி ஏபிள் டு அப்படின்னா முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓன்ட்னா வில் நாட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுதான் ஷார்ட்டாக ஓன்ட்னு எழுதுறோம். ஓன்ட் பி ஏபிள் டு வித்ஸ்டாண்ட். எதை தாக்குப்பிடிக்க முடியாது? இந்த மழைக்கு. அப்போ திஸ் ரெயின். மழை அப்படின்னா ரெயின், இந்த அப்படின்னா திஸ். எப்படியும் அப்படின்னு போடுறோம்ல, அதை தான் எனிவே அப்படிங்கிற வேர்டு வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ ஐ won't be able to withstand this rain anyway. நீயும் உன் குழந்தைகளும் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் உனக்கு இடமில்லை என்றேன், மன்னித்து விடு அப்படின்னு அந்த மரம் சொல்லுது. என்ன ஒரு நல்ல எண்ணம் பார்த்தீங்களா அந்த மரத்துக்கு. ஸோ நம்ம இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்? என்றேன் அப்படின்னு இருக்குல்ல, என்றேன்னா என்ன அர்த்தம்? என்று சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐ செட். ஓகே, அடுத்தது என்னது? இடமில்லை, உனக்கு இடமில்லை. அதை எப்படி எழுதலாம்? யூ ஹாவ் நோ பிளேஸ். ஹாவ் யூ வந்தாலே ஐவி யூ தேலாம் வந்தால் ஹாவ் தான் வரும். இடமில்லை அப்படிங்கிறது நோ பிளேஸ். பிகாஸ் ஏன்னா இப்போ பாருங்க மேலே, நீயும் உன் குழந்தைகளும் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும். ஸோ அதை எப்படி எழுதலாம்? நீயும் உன் குழந்தைகளும்னா யூ அண்ட் யுவர் சில்ட்ரன் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும். ஸோ வாழ வேண்டும், அதுக்கு தான் ஷுட் லிவ். வாழ வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு கமெண்ட் மாதிரி இருக்குல்ல, ஒரு ஆர்டர் மாதிரி, வாழணும். ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக இங்கே நம்ம ஷுட் அப்படிங்கிற மாடல் வேர்ப் யூஸ் பண்ணுறோம். ஷுட் வாழ்றதுன்னா லிவ் ஏ குட் லைஃப், நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக ஏ குட் லைஃப். லைஃப்னா வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை அப்படின்னா குட் லைஃப். மன்னித்து விடு. மன்னிப்பு அப்படிங்கிறதுக்கு ஃபர்கிவ். ஓகேவா? ஸோ மன்னித்து விடு அப்படிங்கிறத எப்படி எழுதணும்னா ஃபர்கிவ் மீ. இதை அறிந்த குருவி தன் தவறை எண்ணி வருந்தியது. இதை அறிந்த, அதை எப்படி எழுதணும்? இது அப்படிங்கிறது திஸ். அப்போ அறிந்தனா தெரிஞ்சுக்கிறது நோ. நோயிங் திஸ். ஓகேவா? குருவிங்கிறது த ஸ்பாரோ. தன் தவறை எண்ணி வருந்தியது. ஸோ அந்த எண்ணி அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ரியலைஸ்ட். எதை உணர்ந்துச்சு? எதை தெரிஞ்சுக்கிட்டு வருந்திச்சு? தன் தவறை. அப்போ தன் அப்படின்னா அதோட. ஸோ இட்ஸ் மிஸ்டேக். தவறு அப்படிங்கிறது மிஸ்டேக். அண்ட் ரிப்பெண்டன்ட். ரிப்பெண்டட் அப்படின்னா வருத்தம், வருந்துறது. அச்சோ நம்ம உங்களை போய் தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு வருந்துறது தான் ரிப்பெண்டட். ஓகேவா? ஸ்டோரி பார்க்கும் போதே நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அந்த மரம் ஏற்றுக்கொண்டது, இதை எப்படி இங்கிலீஷ்ல எழுதுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது, குருவி கூடு கட்டி சந்தோஷமாக வசித்தது. இன்னொன்று, நான் வலுவிழந்து விட்டேன். இந்த 3க்கான ஆன்சரும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.